திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். தற்போது அவருடைய பயணம் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ வக்ர நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வந்து வக்ர நிலையா, அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அது கிடையாதுங்க. குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார். இப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை ஃபஸ்ட்டு வக்ர நிலை அடைவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலை இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் மின்னோக்கி நகர ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் வக்ர நிலை என்பது என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார், ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தான் குரு பயிற்சி. அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. ஏன்னா வக்ரங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும்பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார், முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்குது, அது எப்போலாம் நடக்கும், ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்போ நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு. குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும். ஓகேவா? ஸோ இல்லைங்க ஐயா, இப்போ வந்து குரு பகவான் வக்ர நிலையில் இல்லை, என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்குது, ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால், வக்ர நிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம். குரு வக்ர பயிற்சி 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்டர் பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. தாயின் மீது அளவு கடந்த அக்கறையும் மிகப்பெரிய ஒரு இரக்க குணமும் கொண்ட மிக மென்மையான மனமும் கொண்ட கடக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடகராசின்னு சொன்னோடனே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வார்த்தையில் முதல் வார்த்தையாக வருவது தாயின் மீது அன்பு தான். அந்த அளவு கடந்த அன்பு கொண்டதுனால தான் உங்களுடைய ராசியில்
சுப கிரகம் அப்படின்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அவருக்கு அங்கே வலிமை அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே குரு என்ன பண்ணுறாரு, சந்திரனுடைய வீடான கடகராசியில் தான் உச்சம் பெறுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஸோ இவ்வளோ வலிமை கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன்கள் என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுக்கு இந்த மாதத்தில் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறவங்க கட்டாயமாக இந்த மாதத்தில் அதிகமாக கோவில்களுக்கு போய் மனசார தன்னுடைய மனவேதனைகளை கொட்டி தீர்த்து தன்னுடைய மகிழ்ச்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளாக இந்த மாதம் இருக்கும் என பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் வழி மூலமாக, அதாவது உங்களுடைய கூட இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உறுதியாக இருக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த மாதத்தில், உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை. அதாவது நீங்களே கடகராசிக்காரங்களே பெண்களாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்க பெண் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் மன மகிழ்ச்சிக்காக ஒரு காலகட்டமாக, ஒரு மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை உறுதியாக சொல்ல முடியும். மன அழுத்தத்தோடு இருக்கேன், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருந்தீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் மனைவிக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது என் மனைவி தொழிலில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாரும் கடகராசிக்காரங்க நினச்சிக்கிருக்கீங்கன்னா, கட்டாயமாக இந்த மாதம் உங்களுடைய மனைவிக்கு புதிய தொழில் வைத்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், சிறப்பான தன்மைகள் உண்டு. ஸோ நீங்கள் தொழில் புதுசாக வச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிக்க போகிற அந்த ஆஃபீஸின் அலுவலகம் அல்லது கடையோட வாஸ்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடகராசிக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா வாஸ்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும், கவனம் செலுத்தணுங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ அதே போல் அந்த வாஸ்து நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிற கடகராசி நேயர்களுக்கு உறுதியாக இடமாற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகள், வேலையில் இடமாற்றம் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு இடமாற்றம், சில பேர் வீடு கூட இடமாற்றத்துக்கான தன்மைகளும் கிரகங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை, சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில நன்மைகள் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அதே போல் கவனமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்கள் மேலே அதிகமாக கண் பார்வைகள் வந்திருக்கும். கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதம் உங்களை மட்டுமே ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்கள் கூட இருக்கவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண் திருஷ்டி ஏற்படுவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி கண் திருஷ்டி பரக்கூடாதுன்னா சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய எஸ்எம்எஸ் போடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்னு நீங்கள் கந்திஷ்டி போக்குறதுக்கான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதேபோல் அளவு கடந்த பேச்சு பேசுவதை நிறுத்திடணும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்களில் பேசுவதை கடகராசிக்காரங்க இந்த மாதம் கட்டாயமாக நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதேபோல் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி, அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும். வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க. கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன். மேலும்
தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்ர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும். கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.